வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? சோ பல வருடமாக காத்திருந்து தேர்வு எழுதிய தேர்வர்கள் ஏன்னா கோச்சிங் சென்டர்ல 5 வருஷம் படிச்சு டாப்பரா இருந்த காலத்தை போய் இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூப்பரா ஆயிட்டாங்க தேர்வர்கள் இந்த குரூப் 4 உடைய கொஷினை பார்த்து. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா கோச்சிங் சென்டர் சார்பா பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹையா கொடுக்குறாங்க. ஆனா அது எதுவும் உண்மை கிடையாது. சோ அந்த கட் ஆஃப் நீங்க நம்பி ஏமாற வேண்டாம். ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா கேக்குறீங்க, எங்களுக்கு கட் ஆஃப் வருமா வராதா சார், என்னுடைய மதிப்பெண்கள் வெறும் 120, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரிடிக்ஷன் இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க. இதை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளவு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுக்க முடியாது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல 5 பேர் 10 பேர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்களை பெருசா நம்ம கொடுக்கவே முடியாது. அதனால இப்ப ஓவராலா நாம பெருசா இருக்கிற வேகன்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நாம ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதனோட வேறுபடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய பேர் ரொம்ப கம்மியா வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெனரல், பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா வரும். நிறைய பேர் நாமளும் பாத்தீங்கன்னா நிறைய விதமா கூகுள் ஃபார்ம் எல்லாமே அங்கங்க கொடுத்து, ஸோ ரியாலிட்டி என்ன கட் ஆஃப் அப்படின்றது எல்லாமே மக்கள் எழுதிய பிறகுதான் இந்த கட் ஆஃபை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்டான வேகன்சிஸ்ன்றது என்னவா வரும். ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃபே வெறும் இவ்வளவுதானா அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா குரூப் 4 உடைய கட் ஆஃப் இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல கிடையாது. இந்த ஆண்டுக்கு கட் ஆஃப் இவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா கட் ஆஃப் பற்றி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமே நான் கேன்சலே பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுல எதுவும் உண்மை கிடையாது. ஸோ குரூப் 4 எக்ஸாம் ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் 100% சொல்றேன், கிடையவே கிடையாது. ஸோ இந்த 115 எடுத்தவங்க, 125 எடுத்தவங்க, 130 எடுத்தவங்க கண்டிப்பா வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஸோ எவ்வளவு மார்க் இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும். ஜேஏ, டைபிஸ்ட், ஸ்னோ டைபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப லீஸ்டா தாங்க இருக்கும். ஸோ இந்த குரூப் 4ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறுதேர்வுன்றது கிடையவே கிடையாது. மறுதேர்வை யாரும் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4ல மறுதேர்வு வைக்குவாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் நீங்க நம்பவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய டீட்டெயிலான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், சில வேகன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்க பாக்கலாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் உடைய பட்டியல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிறது எல்லாமே இந்த வேகன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி சில முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல இருக்கிற தற்போதைய வேகன்சிஸ் பட்டியலை தான் நான் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த வேகன்சிஸை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்காக பிடிக் செய்யப்பட்டு வருதுங்க. டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸா நம்ம பாக்குறப்ப இடஒதுக்கீடு ஜிடிக்கு 31%, விஏஓ இருந்தா 150, ஜூனியர்ஸ்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்ச் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி மற்றும் ஸ்போர்ட் 118, சேஃப் ஜோன் 135. அடுத்து பிசிக்கு 23.5%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்ச் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118,
எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 115, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமா இருக்கும் பட்சத்துல 3.5% இடஒதுக்கீடு, விஓ இருக்கும் பட்சத்துல 140, ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, பி எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வாண்டா 110, சேஃப் ஜோன் 130ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% இடஒதுக்கீடு, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் பிஏஓ இருக்கும் பட்சத்தில் 135, டிகிரி கேலிகேஷன் டூரியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, அதர் கேட்டகரி எக்ஸர்விஸ்மெண்ட் 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வாண்டா 100, சேஃப் ஜோன் 120. அடுத்து எஸ்டிக்கு 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் இருக்கும் பட்சத்துல 100, சேஃப் ஜோன் 115ங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிபார்ட்மெண்ட் வைஸா சேஃப் ஜோன் அப்படி பாக்குறப்ப விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் இருக்கும் பட்சத்துல ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் சேஃப் ஜோனுக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. கிட்டத்தட்ட நீங்க 5 வருஷம் படிச்சவங்களால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை அச்சீவ் பண்ண முடியல என்பதுதான் உண்மை. ஆனா நிறைய பேர் வந்து இன்னும் கட் ஆஃப் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். குரூப் 4 மறுதேர்வு உண்மை இல்லைங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? சோ பல வருடமாக காத்திருந்து தேர்வு எழுதிய தேர்வர்கள் ஏன்னா கோச்சிங் சென்டர்ல 5 வருஷம் படிச்சு டாப்பரா இருந்த காலத்தை போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளூப்பரா ஆயிட்டாங்க தேர்வர்கள். இந்த குரூப் 4 உடைய கொஷினை பார்த்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா கோச்சிங் சென்டர் சார்பா வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா கொடுக்குறாங்க. ஆனா அது எதுவும் உண்மை கிடையாது. சோ அந்த கட் ஆஃபை நீங்க நம்பி ஏமாற வேண்டாம். ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா கேக்குறீங்க, எங்களுக்கு கட் ஆஃப் வருமா வராதா சார், என்னுடைய மதிப்பெண்கள் வெறும் 120, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரிடிக்ஷன் இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க. இதை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளவு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுக்க முடியாது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல 5 பேர் 10 பேர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்களை பெருசா நாம கொடுக்கவே முடியாது. அதனால இப்ப ஓவராலா நாம பெருசா இருக்கிற வேகன்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நாம ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதனோட வேறுபடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய பேரு ரொம்ப கம்மியா வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெனரல், பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா வரும், நிறைய பேர் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா கூகுள் ஃபார்ம் எல்லாமே அங்கங்க கொடுத்து, ஸோ ரியாலிட்டி என்ன கட் ஆஃப் அப்படின்றது எல்லாமே மக்கள் எழுதிய பிறகுதான் இந்த கட் ஆஃபை நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஸோ லிஸ்ட் ஆஃப் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்டான வேகன்சிஸ்ன்றது என்னவா வரும். ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃபே வெறும் இவ்வளவுதானா அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா குரூப் 4 உடைய கட் ஆஃப் இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல கிடையாது. இந்த ஆண்டுக்கு கட் ஆஃப் இவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா கட் ஆஃப் பற்றி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமே நான் கேன்சலே பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுல எதுவும் உண்மை கிடையாது. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் 100% சொல்றேன், கிடையவே கிடையாது. ஸோ இந்த 115 எடுத்தவங்க, 125 எடுத்தவங்க, 130 எடுத்தவங்க கண்டிப்பா வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஸோ எவ்வளவு மார்க் இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும். ஜேஏ, டைபிஸ்ட், ஸ்னோ டைபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப லீஸ்டா தாங்க இருக்கும். ஸோ இந்த குரூப் 4ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறுதேர்வுன்றது கிடையவே கிடையாது. மறுதேர்வை யாரும் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4ல மறுதேர்வு வைக்குவாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் நீங்க நம்பவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய டீட்டெயிலான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், சில வேகன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்க பாக்கலாங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் உடைய பட்டியல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிறது எல்லாமே இந்த வேகன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி சில முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல இருக்கிற தற்போதைய வேகன்சிஸ் பட்டியலை தான் நான் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த வேகன்சிஸை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்காக பிடிக் செய்யப்பட்டு வருதுங்க. டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸா நம்ம பாக்குறப்ப இடஒதுக்கீடு ஜிடிக்கு 31%, விஏஓ இருந்தா 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்ச் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி மற்றும் ஸ்போர்ட் 118, சேஃப் ஜோன் 135. அடுத்து பிசிக்கு வந்து 23.5%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்ச் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி ஸ்போர்ட்ஸ் 115, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமா இருக்கும் பட்சத்துல 3.5% இடஒதுக்கீடு, விஏஓ இருக்கும் பட்சத்துல 140, ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, பி எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தா 110, சேஃப் ஜோன் 130ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% இடஒதுக்கீடு, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ இருக்கும் பட்சத்தில் 135, டிகிரி கேலிகேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி ஸ்போர்ட்ஸ் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, அதர் கேட்டகரி எக்ஸர்விஸ்மென் 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தா 100, சேஃப் ஜோன் 120. அடுத்து எஸ்டிக்கு 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பட்சத்துல 100, சேஃப் ஜோன் 115ங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிபார்ட்மெண்ட் வைஸா சேஃப் ஜோன் அப்படி பாக்குறப்ப விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பட்சத்துல ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல
100 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் சேஃப் ஜோனுக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. கிட்டத்தட்ட நீங்க 5 வருஷம் படிச்சவங்களால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் அச்சீவ் பண்ண முடியல என்பதுதான் உண்மை. ஆனா நிறைய பேர் வந்து இன்னும் கட் ஆஃப் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். குரூப் 4 மறுதேர்வு உண்மை இல்லைங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.